பிரம்மாண்டமான பிளாக் பஸ்டர் ஹாலிவுட் படங்களை உருவாக்கின அந்த மூவி ஸ்டுடியோஸ் எப்படி இருக்கும் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஜாஸ், ஸ்பைடர்மேன் போன்ற படங்கள்லாம் ஃபிலிம் பண்ண அந்த லொகேஷன் செட்ஸ்க்கே நம்ம போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஹாலிவுட் படங்களில் யூஸ் பண்ண டெக்னாலஜிஸ், பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சும்மா ஃப்ளாஷ் ஃப்ளட், எர்த் குவேக் இது போன்ற எஃபெக்ட்ஸில் மாட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இந்த செட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ லாஸ் ஏஞ்சலஸில் இருக்க யூனிவர்சல் ஹாலிவுட் ஸ்டுடியோஸில் தான் இருக்கோம். போன எபிசோடில் நம்ம த்ரில் ரைட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த எபிசோடில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் டச் பண்ண போகிறோம். அது என்னன்னா ஹாலிவுட் ஸ்டுடியோ டூர். நம்ம சென்னையில் அந்த காலத்தில் இருந்த எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி, இப்போவும் இருக்கிற ஏவிஎம் ஃபிலிம் சிட்டி, ஹைதராபாத்தில் இருக்க ராமோஜி ஃபிலிம் சிட்டி மாதிரி இது அமெரிக்காவோட ஃபிலிம் சிட்டி யூனிவர்சல் ஹாலிவுட் ஸ்டுடியோஸ். நம்ம நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்த்து வியந்திருப்போம். பட் ஆனால் அதோட பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படி இருக்கும், பிரம்மாண்டமான செட்ஸ் எல்லாம் எப்படி அமைச்சிருப்பாங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி உருவாக்கியிருப்பாங்க, ரியல் டைம் வெதர் எஃபெக்ட்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி உருவாக்கியிருப்பாங்க, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோஸில் நம்ம மார்னிங் வந்து லோவர் லாட்டில் இருக்க எல்லா ரைட்ஸும் முடிச்சிட்டோம். இப்போ அப்பர் லாட் வந்துட்டோம். பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் லஞ்சை முடிச்சுட்டு ஸ்டுடியோ டூர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம். 45 to 1 PM இன்னும் 15 மினிட்ஸில் இது முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். மொபைல் ஆப்பில் வந்து ஃபுட் ஆர்டர் போட்டுட்டு நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் வெளில போனோடனே ஐ ஹவ் அரைவ்டுன்ற ஆப்ஷனை கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் லூயிஜிஸ் பீட்சா. ஸோ நாங்கள் 3 ஸ்லைசஸ் ஆஃப் பீட்சா, அப்புறம் ஒரு பாட்டில் ஆஃப் வாட்டர். இந்த மொபைல் ஆர்டரிங் ஆப்ஷன் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அதாவது நம்ம லைன்லலாம் நின்றுட்டு ஆர்டர் பண்ண வேண்டாம். மொபைல் ஆப்லேயே நம்ம ஆர்டர் போட்டுட்டு நேராக அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். ஆளுக்கு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் பீஸா வாங்கியிருக்கோம். இதுவே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்த பசிக்கு அவ்வளோதான், சீஸ் பீஸாலாம் 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, பாடியை வந்து சூப்பராக ரீசார்ஜ் பண்ணியாச்சு. வாங்க ஸ்டுடியோ டூர் போகலாமா? இந்த மொத்த டூரும் பார்த்தீங்கன்னா 1 hour கிட்ட ஆகும். ஸோ யூஸ்வலாக இதை மத்தியான சமயத்தில் வச்சுக்கிறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து வெயிட் டைம் 30 minutes போட்டிருக்கு. நம்ம பார்க்கலாம். எக்ஸ்பிரஸ் பாஸ் அண்ட் மகிமை. இப்போது 30 minutes வெயிட் டைம் காமிச்சிருக்கு. நான் டைமர் ஆன் பண்ணிட்டேன். நம்ம எக்ஸ்பிரஸ் பாஸில் எவ்வளோ சீக்கிரத்தில் ஃப்ரண்ட் ஆஃப் த லைன் போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் லைன். இந்த சைடு இன்னும் வியூ சூப்பராக இருக்குது. இல்லை மவுண்டன்ஸ்லாம் பேர் அழகாக அந்த ஸ்மாக் இருக்குது கீழே. ரெகுலர் வெயிட் டைம் வந்து 30 minutes. நாங்கள் வந்து half a minute வந்திருக்கோம் எக்ஸ்பிரஸ் பாஸில். 35 seconds அரவுண்ட். ஓகே, ஃப்ரண்ட் ஆஃப் த லைன் வந்துட்டோம். இந்த மொத்த ஸ்டூடியோ டூருமே இந்த ட்ராமில் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. நடுவில் என்ன ஆகுதுன்னா ஆக்டிவ் செட்ஸ்குள்ளேயே கொண்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராம் வந்து அப்படியே ரைடாகவுமே மாறிடுமா, அதெல்லாம் வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த 3D கிளாஸஸும் கொடுத்துட்டாங்க. அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் உள்ளே என்ன தான் இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுல. எங்கள் ட்ராம்க்கு வந்து ஒரு கைடு அலோகேட் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷத்தோட ஸ்டூடியோ டூர் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. அது ஏன்னா முதல் ஹாலிவுட் ஸ்டூடியோ டூர் ஆரம்பித்தது வந்து 1964. இந்த வருஷம் வந்து 60th anniversary செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஸ்பெஷலாக இந்த ஸ்டூடியோ டூர் இருக்கும் அப்படின்ட்டுன்னு இவங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. இந்த யூனிவர்சல் ஹாலிவுட் வந்து யூஎஸ்ஏலே ஓல்டஸ்ட் ஃபிலிம் ஸ்டுடியோ. ஏன்னா இது ஓப்பன் பண்ணது வந்து 1912. அப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவாக ஃபிலிம்ஸ் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக்கு இங்கே வந்து ஸ்டூடியோவை பார்க்குற இந்த டூர் ஓப்பன் பண்ணது வந்து 1964. அந்த காலத்துலேருந்து ஃபிலிம் பண்ணப்பட்ட பல மூவிஸோட போஸ்டர்ஸ் தான் இங்கே நீங்கள் ரைட்டில் பார்க்குறீங்க. ஒவ்வொரு போஸ்டருக்கு மேலே அந்த மூவியோட இயரையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தோம்னா 100 வருஷத்துக்கு மேலே பழமையானது ஹாலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் வந்துட்டோம். இது மட்டும்தான் ஒரிஜினல். இதை தவிர்த்துட்டு நம்ம பார்க்க போகிற மற்ற எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா செட். ஸ்டூடியோட சேஃப்டிக்காக உள்ளே இங்கே ஒரு ஃபயர் ஸ்டேஷனே வச்சுருக்காங்க. இது ஒரிஜினல் ஃபயர் ஸ்டேஷன். Fire station. This is a real fire station. While a lot of the other things are going to be movie sets, this is absolutely real. Fire Station 51 over here to keep our... இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ், அதுக்கப்புறம் மூவி செட்ஸ் தான். இப்போ நீங்கள் ரைட்டில் பார்த்துட்டு வர இந்த ஸ்டேஜ் 16 இது மாதிரி வந்து உள்ள பல ஸ்டேஜஸ் இருக்குது. இங்கே வந்து ஆடியோ ரெக்கார்டிங், இண்டோர் ஃபிலிம் செட்ஸ் எல்லாமே போட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இண்டோர் ஃபிலிம் செட்ஸ் பக்கத்துலேயே நம்ம பார்த்தோம்னா நிறைய காட்டேஜஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக இதை அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த இண்டோர் செட்ஸ், ரெக்கார்டிங் ஸ்டூடியோஸ் எல்லாம் கடந்து நம்ம ஸ்டூடியோவோட முக்கியமான ஏரியாவுக்கு போகிறோம். அதாவது அவுட்டோர் செட்ஸ். மெயினாக சிட்டி, மெட்ரோபாலிட்டன் சிட்டியோட செட்டை வந்து இங்கே அப்படியே அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு பில்டிங், ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜஸ், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சில இம்பார்ட்டண்ட்டான சிட்டி பேஸ்ட் பில்டிங்ஸ் எல்லாமே வந்து இங்கே அமைச்சிருக்காங்க. இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா 1985 ஆரம்பித்து 2015 வரைக்கும் வந்து படங்கள் எடுத்திருக்காங்க. குறிப்பாக வந்து ஹோம் அலோன் 2 இந்த சென்ட்ரல் பார்க்கில் தான் அதை ஃபிலிம் பண்ணியிருக்காங்க.
அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு போகிறப்போ பேக் டு த ஃபியூச்சர் ஹாலிவுட் மூவியில் வந்த டாக்டர் எம்மட் அப்படியே வந்துட்டாரு. The present and the future. Welcome to our courthouse square. Oh, look who's there with his time machine. It's Doc. Hey, Doc. அந்த மூவியில் அவர் யூஸ் பண்ண டைம் மிஷின் தான் இந்த கார். இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்மால் சபர்பன் சிட்டி. இங்கேருந்து அப்படியே நம்ம திரும்பினோம்னா ஒரு பிக் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இந்த இடம் வந்து நியூயார்க் ஸ்ட்ரீட். இந்த செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்ஷன் மூவிஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஸ்பைடர்மேன், கேப்டன் அமெரிக்கா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். குறிப்பாக டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூவியோட டைரக்டர் மைக்கேல் பே வந்து இது மாதிரி பெரிய பெரிய செட்ஸ் யூஸ் பண்ணுறதுல பேர் போனவராம். இதெல்லாம் பாருங்கள், நெஜ விண்டோவே இல்லை, அது மாதிரி பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் மூவியில் கிறிஸ் எவன்ஸ் இங்கே தான் வந்து ஓடிட்டு இருப்பாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங்கில் தான் ஸ்பைடர்மேன் 3ல் ஹீரோயினோட ஸ்டேஜ் பிளே வந்து நடக்கும். இந்த மூவியில் ஹீரோயின் வந்து ஸ்பைடர்மேனை அந்த பிளேவை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா அந்த பிளேக்கு வந்துட்டு இருக்கப்போ வில்லன்ஸ் வந்து குறுக்கிட்டுருவாங்க. ஸோ வில்லன்ஸோட ஃபைட் பண்ண போயிடுவார். அப்படியே நம்ம ரைட்டில் திரும்பினோம்னா இந்த பில்டிங் தான் அதே ஸ்பைடர்மேன் மூவியில் நியூயார்க்கில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த பில்டிங்கில் வந்து ஃபயர் பிடிச்சிரும். அப்போ வந்து ஸ்பைடர்மேன் இது உள்ளே போயிட்டு ஒரு பேபியை காப்பாற்றுற ஒரு சீக்வன்ஸ் காட்டுவாங்க. அப்படியே இந்த சிட்டி செட்டெல்லாம் பார்த்து முடிச்சோடனே நம்மளை அடுத்த செக்மெண்ட்டு கூப்பிட்டு போனாங்க. இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு அட்வென்ச்சர் ரைடு தான். அதாவது இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம்ல இந்த ட்ராம், இது அப்படியே வந்து ஒரு அட்வென்ச்சர் ரைடாக மாறப்போகுது. இது என்ன ரைடுனா ஒரு கிங்காங் ரைடு. ஸோ இதுக்கு வந்து நம்மள 3D கிளாஸஸ் போட்டுக்க சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு சைட்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வச்சிருந்தாங்க. கிங்காங்க்கும் அந்த டீரெக்ஸ்க்கும் வந்து ஒரு ஃபைட் வரும் அந்த கிங்காங் மூவியில். ஸோ அந்த ஃபைட் வந்து ரெக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபைட் நடுவில் நம்ம ட்ராம் போய் மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த ரைடில் காட்ட போகிறாங்க. ரைடு மாதிரி அமிச்சிட்டாங்க. டீரெக்ஸ். ஓ அதுக்கு தான் 3D கிளாஸ் போட்டாங்க. கிங்காங்கும் டீரெக்ஸும் சேர்ந்து இந்த ட்ராமை வந்து ஒரு வழி பண்ணிடுச்சு. விஷுவல் எஃபெக்ட்ஸும் மூமெண்ட் எஃபெக்ட்ஸையும் கம்பைன் பண்ணி நம்மளை நெஜ கிங்காங் ஃபைட்டுக்குள்ளேயே கொண்டு போயிட்டாங்க. இப்போ கிங்காங் கேவ்லேருந்து வெளில வந்துட்டோம். இப்போ இன்னும் சில மூவி செட்ஸ் இருக்க ஏரியா கொண்டு போனாங்க. அப்படியே ரைட்டில் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு டெஸ்லா சைபர் ட்ரக் நின்றுட்டு இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து இன்னொரு செக்மெண்ட்குள்ளே என்ட்ரானோம். இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்டைல் பில்டிங்ஸ். ஸோ யூரோப்பில் நடக்கிற மாதிரி எந்த சீக்வன்ஸ் வந்தாலும் இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இட்டாலி அந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கிற ஆர்கிடெக்சரில் எல்லாமே வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. In the world, for our monster movies, they took us to that building with the blue doors. That was the yogurt shop. Not supposed to be here. அப்படியே இந்த யூரோப்பியன் பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். இது என்னென்னா இது ஒரு சவுண்ட் ஸ்டேஜ். இங்கே வந்து சவுண்ட், லைட் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஒன்று கலந்த ஒரு ரியல் லைஃப் செனாரியோவை பார்க்க போகிறோம். அதாவது ஒரு எர்த்குவேக் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த செட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இந்த செட்டே வந்து மாறப்போகுது. இது வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டியில் இருக்க ஒரு சப்வே ஸ்டேஷன். இந்த சப்வே ஸ்டேஷனில் திடீர்னு எர்த்குவேக் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் வந்து இங்கே ரெக்ரியேட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், டக்குன்னு வந்து லைட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட இந்த இடமே வந்து ரெண்டான மாதிரி ஒரு ஃபீலிங். நான் ஆடியோ எஃபெக்டோட உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். பார்த்தீங்களா, கடைசியாக அந்த வாட்டரை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிஜ பூகம்பத்துலேருந்து தப்பிச்சு வந்து ஒரு ஃபீலிங். அவ்வளோ சூப்பராக வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த செட்டே. இது என்ன பிரமாதம், இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு அடுத்து வரப்போகிற செட்டு. இந்த செட்டு என்ன அப்படின்னா, ஜாஸ் படத்தில் நம்ம பார்த்தோம்ல ஷார்க்கு, அந்த ஷார்க் அட்டாக் நடுவில் நம்ம மாட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றத தான் வந்து இதை காமிச்சிருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த ஜாஸ் ஐலாண்டா. இங்கே வந்து நம்ம போய் மாட்டிக்கிட்டோம். அது பண்ணுற சேட்டைகளை பாருங்கள். ஜாஸ் வந்து அவரை கடிச்சிருக்கான். காக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இடம் ஃபுல்லாக வருது போல.
அப்பா ஷார்க் அப்படியே நம்ம கிட்டே வந்துட்டு போச்சு. அடுத்தது அந்த ஃபயர் பார்த்தீங்கல்ல, அதுதான் கண்ட்ரோல்டு ரியலிஸ்டிக் எக்ஸ்ப்ளோஷன். அவ்வளோ அனலாக இருந்துச்சு அது பக்கத்தில் உட்கார்றதுக்கு. அப்படியே ஷார்க் ஐலாண்டுக்கு பாய் சொல்லிட்டு நம்மளை அடுத்த செட்டு கூப்பிட்டு போனாங்க. இந்த செட்டில் வந்து ரியல் டைம் வெதர் எஃபெக்ட்ஸ் வந்து காட்ட போகிறாங்க. அதாவது மழை, அதுக்கப்புறமா வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட், அதாவது திடீர் வெள்ளம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. Doing her thing since 1968. எப்படி இருந்துச்சு ஃப்ளாஷ் ஃப்ளட்? அப்படியே ரியலிஸ்டிக்காக இல்லை. நான் இப்போ உங்களுக்கு அந்த ஷார்க் அட்டாக்கை வேறு ஒரு ஆங்கிள்லேருந்து காட்டுறேன் பாருங்களேன். இது இன்னும் சூப்பராக இருக்கும். அங்கே ஃபஸ்ட்டு வந்து ஃபயர் எஃபெக்ட்ஸ் வருது, அந்த ட்ராம் நின்றுட்டுருக்கு. இப்போ அந்த ட்ராம் பக்கத்தில் இந்த ஷார்க்கு கிட்ட வந்துட்டு போகுது பாருங்கள். இந்த வெதர் எஃபெக்ட் செட்ஸ்லேருந்து நம்மளை இன்னும் ஒரு ரியல் வேர்ல்ட் செட்டு கூப்பிட்டு போனாங்க. இந்த செட் வந்து ஒரு பிளேன் கிராஷ் சிட்டியில் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் ரெக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு நெஜ பிளேனே வந்து டெஸ்ட்ராய் பண்ணி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா பில்டிங்குமே வந்து ரியல் லைஃப் சைஸ் கார்ஸ், பில்டிங்ஸ், ப்ராப்ஸ் எல்லாமே வந்து இங்கே ரியலாக பிளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. டிப்பிக்கல் கிராஷ் சைட்டே வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இங்கே இந்த செட்டுக்காக அந்த பிளேனோட ரூஃபே வந்து அப்படியே வெட்டி எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இது மொத்தத்தையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்க முடியும். அப்புறம் எதுக்கு ஒரு ரியல் பிளேனே கொண்டு வந்து அது ரூஃபை பிச்சு எடுத்து இவ்வளோ கேஸை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க? எதுக்கு இதுனா, அப்போ தான் அந்த படத்தில் நடிக்கிற ஆக்டர்ஸ்க்குலாம் வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஃபீல் பண்ணி அவங்களால நடிக்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த செட்டே உருவாக்கியிருக்காங்க. அதாவது ஆக்டர்ஸ்க்கு எமோஷன்ஸை கொண்டு வரதுக்காக இங்கே ஒரு ரணகலமே பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ட்ராம் ஆக்சுவலாக ஸ்டாப் பண்ணிட்டு எங்களை வந்து ரியல் செட்டுக்குள்ளேயே நடந்து போக சொன்னாங்க. Thank you, Summer. We enjoyed the tour. Bye. Thank you so much. சைன் அங்கே இருக்கு. புட்ட ஹாலிவுட் சைன் அங்கே இருக்கு. ஆமாம் பாரு, நிஜமாக போய் பண்ணியிருக்காங்க. லாஸ் ஏஞ்சலஸ் வந்து அந்த மலைகள் மேலே இருக்க ஹாலிவுட் சைன் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியலேன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. அந்த கவலை கூட இங்கே முடிஞ்சு போச்சு. ஏன்னா இங்கே வந்து அதே மாதிரி ஒரு ஹாலிவுட் சைனை டூப்பாக க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே அது பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த டூரோட முடிவுக்கு வந்துட்டோம். மொத்தத்தில் சொல்ல போனோம்னா இந்த ஸ்டூடியோ டூர் வந்து கொஞ்சம் ஹாலிவுட் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் நிறைய பிஹைண்ட் த சீன்ஸ் ஆஃப் ஹாலிவுட் வந்து பார்த்தோம். சவுண்ட் டிசைன், செட் டிசைன், லைட்டிங், அது மட்டும் இல்லாமல் ஒரு ரியல் எர்த்குவேக், ஃபயர் எஃபெக்ட்ஸ், வெதர் எஃபெக்ட்ஸ், ஃப்ளாஷ் ஃப்ளட் முதல் கொண்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு வந்தோம். வித்தின் 1 ஹவர்லேயே மொத்த ஹாலிவுட்டோட கோரே வந்து பார்த்துட்டு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. எங்களோட சேர்ந்து இந்த ஹாலிவுட் ஸ்டூடியோஸோட பிஹைண்ட் த சீன்ஸ் டூரை நீங்களும் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்ட்டு நம்புறேன். அடுத்த வீடியோவில் இந்த யூனிவர்சல் ஹாலிவுட்ல இருக்க இன்னொரு அட்வென்ச்சருக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல்ல இருக்க இன்னும் சில வீடியோஸ் செக் அவுட் பண்ணி பாருங்க. டேக் கேர், டேக் இட் ஈஸி, பாய்.